நெருப்பாய் எரிகிறது ஆனா அவர் மேல மட்டும் தாடிகார சந்தேகமா வைக்குது. பார்த்து 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 சிரிக்கிறாரு. சாரி, அவருக்கே தெரியும் சிரிப்பிலே 3 சிரிப்பு உண்டு. சந்தோஷ சிரிப்பு, ஆனந்த சிரிப்பு. ஆனால் அலட்சியமா சிரிக்கிறார் என்ன பார்த்து. இல்ல தெரிஞ்சு போச்சு எனக்கு. நீ சினிமா துறை எம்ஜிஆர் பாட்டு, ரஜினி பாட்டு, சிவாஜி பாட்டு, அஜித் பாட்டு, கமல் பாட்டு, விஜய் பாட்டு, எந்த பாட்டுனா பாடு. நீங்க கொண்டாடி போகவும் போகாத இது வரமாட்டாங்க. இப்ப நான் ஒரு பாட்டை எப்பன்னு வச்சுக்கா தமாவும் சிரிப்பாங்க. வேலைக்கார பையன் மரியாதை எவ்வளவுதான் அவனுக்கு கைவசம். வேலைக்கார பசங்க நீங்க பாடி என் முன்னாடி வரானா? நான் இருக்கிறேன். என்ன பாக்குறியா? இப்ப நீ போய் மணி கொடுத்து வந்தா சரி. இப்ப நான் பாட்டு எழுதி மட்டும் வரலன்னா பாரு, உன் கதை என்ன ஆகுது? எங்க சுவிட்ச் போட்டா எங்க லைட் எரியும் எங்களுக்கு தான் அந்த பாட்டுக்கு எவ்வளவு மகிமையா? மூணாவது 4 மணி ஷிஃப்ட் இருக்குது. சரி போ போ போ. என் மீது உனக்கு கோபம். நான் என்ன ஏக்கம் இருக்குத்தானே எனக்கு அம்மா உன் கோபம் நியாயமானதான். பணம் இல்லாமல் எப்படி திரும்ப வர முடியுமா? இன்னும் 2 மாசம் அங்கே இருந்துடலாம். அங்கே இருந்துடலாம். 2 மாசம் வந்தா சச்சுன்னு திரும்பி பாக்குறது உண்மையிலேயே எத்தனை ஜென்மங்கள் எடுத்தாலும் நீதான் எனக்கு மனைவியாக வரவில்லை. அந்த கண்ணியமிடத்தில் அதுதான் நான் மரமாக சேர்ப்பேன். அங்கெல்லாம் போவாது. கன்னியம்மாலாம் போவாது. இந்த பேச்செல்லாம் இது மட்டும் பேசுது. என்னுடைய மனைவி யார் தெரியுமா? அந்த தெய்வத்திற்கு ஒப்பானவள், உலகம் போற்ற முத்தமி, கற்பிலே தந்தவள், கண்ணிக்கு வேலை வந்தவள், அரிசியா, விநாயகி, சந்திரமதி வேலை வந்தவளாக என்னுடைய மனைவி. என் மனைவியை பார்த்து இப்பேர் விட்ட ஒரு கேள்வி கேட்கலாமா? செருப்ப கடை வாங்கியா பாவி. என்ன குத்தம் பண்றாங்க? ஒண்டாட்டி அந்த தெய்வம் அம்மா ஒத்தமி பச்சை தெரியும். முன்னாடி ஊத்தி நீ பத்திமா 4 மணி ஷிஃப்ட் இருக்குது. கொஞ்சம் பார்த்து அவன் ஷிஃப்ட் என்ன ஷிஃப்ட்? 2 பேரும் வாங்கப்பா. ஒழுங்கா நானும் செய்ய மாட்டேங்கிறாங்கப்பா. அதான் 4 மணிக்கு மேல வர வேண்டியது. இல்ல இல்ல ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட் தளபதி ஆச்சு. ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட் தளபதி ஆச்சு. ரெண்டாவது மூணாவது என்னமோ நடக்குது. நான் இல்லாத நேரத்துல நீ சரியில்லை. கண்டுபிடிச்சாரா? நீ சரியில்லை. கண்டுபிடிச்சாரா? நீ சரியில்லடி. முன்னாடி எனக்கு சந்தேகம். நான் இல்லாத போது நீ என்னமா பண்ணிருக்கிற? நீ என்ன செய்ய சொல்லு. கட்டிப்பிடி. தாய் யாரு?
தாலி அரு சொல்ல மாட்டேன் தாலி ஏய், தாலி அரு என்னை என்ன ஒண்ணும் தெரியாது முட்டாள் நினைக்கிறீங்க நீங்க எல்லாரும். ஏய், நானும் போனா போகட்டும் ஏதோ ஏதோ நான் பேசிட்டே இருந்தா என்ன அறிவில்லாத லிஸ்ட்ல கொண்டு போய் சேர்த்துறீங்களா? யோ, சுட்டா ஒரு இடத்துல என்ன இருக்கு புரிஞ்சுக்க திறமை யோ, எனக்கு இங்க இல்ல. பாருங்க. என்னடி? என்ன பார்த்து பேசு. உன்னை பார்த்து தான் பேசுறேன். உனக்காக தாய் வேணும் தந்தை வேணும் தாலி கட்டினாலும் அரண்மனை விட்டு தாண்டாம நான் வீட்டுல குடும்பம் ராஜா, அந்த பண்ணுங்க. 10 நாள் என்ன தாலி பார்த்து சரியில்லை நான் சொல்றேன். நீ சரியில்லடி. அப்படி என் கற்புல சந்தேகப்படுறியா? கற்பு இல்ல சகப்பு என்னது? என் கற்புல சந்தேகப்படுறியா? ஓ என் கற்புல சந்தேகப்படுறியா? அந்த நம்பர் அனுப்புறோம் இந்த ஆளு முடி போட ஆரம்பிச்சாயா? என்னடா கற்பனை கீழே மூணு நாள் வருங்க அங்க கண்டு உன் கற்பனை நான் சந்தேகப்பட்டனா? அப்போ அந்த கடவுளுக்கு கிடைக்குமா? உன் கற்பு மேல சந்தேகப்பட்டா குடிக்க பச்சை தண்ணி கிடைக்குமாடி? இல்ல அண்ணன் கிடைக்குமா? சொல் பார்க்கலாம். உன் கற்பு மேல நான் சந்தேகப்பட்டனா? எப்ப நான் சந்தேகப்பட்டேன்? இப்ப சொன்னது என் அர்த்தம் சரியில்லை. ஓ, அத சொல்றியா? ஆமா. அடி போடி பைத்தியக்காரி. உன் நடத்த சரியில்லைன்னு சொன்ன காரணம் என்ன தெரியுமா? என்ன காரணம்? அப்பாவே புரிஞ்சுக்கிட்டியா? ஆமா. இவங்க ரெண்டு பேரும் யாரு? வேலைக்கார பசங்க. வேலைக்கார பசங்கள அரண்மனை நாம பேச ரூம்பு வரைக்கும் விட்டுருக்கேன். நீ சரியில்லை, உன் நடத்த சரியில்லைன்னு நான் சொல்றேன். இதுதான் சொல்லுங்க வேற என்ன நினைச்சீங்க? சரிதான் இது நீ போன பொறுப்பு. ஏய், முதல்ல இவன் நல்பு ஒன்னே ஒரு உதாரணம் சொல்லணுமா வா இப்போ உங்கள்கிட்ட பணம் காசு நிறைய இருக்கும் நிறைய இருக்குடா. உனக்கு ஒரு ஆட்சியும் இருக்கும் ஆ, பஸ் எடுக்கணும் கண்டிப்பா காவேரி பார்த்துட்டு நெமிலிக்கு ஒரு பஸ் வாங்கி விட்டே அவன் வர வருஷம். ஆனா பஸ் எடுத்துனா பஸ்ஸோட ரூட் தான் ரேட் அதிகம் அவங்க பேசுறதுக்கு முடியலன்றாங்க. ஒரு 50 லட்சம் ரூபாய் ஒரு பஸ் ஒன்று வச்சுக்கோ நீ தான் டீசல் போடுவேன் ஆமா. நீ தான் தொச்சு வைப்ப என் வண்டி ஆச்சு. நீ தான் ஆயில் ஊற்றுவேன் வேலைக்கார பசங்களுக்கு அதெல்லாம் பொறுப்பு இருக்கும். நாம பார்க்கணும். ஐயோ நம்ம வீட்டு வண்டியாச்சு நம்ம துட்டு போட்ட வண்டியாச்சு அப்படின்னு நீ ஸ்டேரிங் மாட்டா நான் ஓட்ட மாட்டேன். 500 ரூபாய் 1000 ரூபாய்க்கு படிக்கிற டிரைவர் தான் ஓட்டான் வேலைக்கார பையன் தான் ஓட்டுற வண்டி, நான் ஓட்ட மாட்டேன். கைவிடு என் தகுதி நான் போய் ஓட்டலாமா? சூப்பர் நீயும் ஓட்டு போற எந்த அர்த்தத்துக்கு எந்த அர்த்தத்துக்கு கொண்டு இருக்கிற மாதிரி அவன். ஏய், என்ன அவன் ஒரு மாதிரியா பேசிருக்கான்? ஏங்க அவன் லூஸ் ஆயிட்டாங்க. கொஞ்ச நாளாவா? அவன் தங்கச்சி கலாய்க்காரனுக்கு ஓட்டான். ஆமா. அவன் அவன் பைத்திய மாதிரி ஆயிட்டான். போலீஸ்காரங்க வந்து அடிச்சாங்களா அவன் பைத்திய மாதிரி எல்லாரும் முடிச்சுட்டு எப்பங்க அவங்க போறீங்க உடனே பாரு. உடனே வேணாம் 3:55 போ கரெக்டா 3:55. 4 மணி ஷிஃப்ட் ஆகும் அவனெல்லாம் பேசுறான். நீ சொன்ன மாதிரி லூஸ் ஆயிட்டான் அவன் உண்மையிலே. என்னடா பேசுறான் பைத்தியங்க. ஏய், உன்னை குடும்ப ஹாஸ்பிடல்ல சீக்கிரம் நான் சேர்த்துறேன். நீ போ. என்னையா சேர்த்துறேன் போ. நீ தான் முதல்ல சேரணும் போடா 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 சீக்கிரம் போடா. எல்லாம் என் சொல்லலாம் போ. நீ போங்கடா. போயிடு மாமா. கலாவதி. கலாவதி. ஆ இந்த 6 மாத கஷ்டம். ஆமாங்க. எப்போதுமே உன் நினைவாகவே மயக்கமென்ன